வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன, என்னோட ட்விட்டர் டைம்லைனில் ஒரு சில ட்வீட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே நான் கோட்டட் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு சில நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதை டெக்கை சார்ந்து மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் ஹெல்த்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ரைட்டா? ஸோ அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த திங்கக்கிழமை வந்த நியூஸ் வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் இது தான். இதை வந்து நம்ம எஸ்ஆர்கே தான் நானோ பனானா வச்சு கிரியேட் பண்ணியிருந்தான். ஸோ இதுக்கான ப்ராம்ப்டை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைனா வந்து கமெண்ட்டில் நான் அட்டாச் பண்ணிட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஒரு நண்பர் வந்து அழகாக சொல்லியிருந்தாரு, கையில் இதெல்லாம் ஓகே, ஷால் இருக்குது, எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, அந்த வேலை காணுமே ஐயா அப்படின்ட்டு இருந்தார். ஸோ நீங்கள் ப்ராம்ப்டில் வேணால் வேலையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக எப்படி கொண்டு வர முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் டாக்டர் நோக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்காருங்க. இவர் வந்து எப்படின்னா நிறைய ஹெச்எம்டி பற்றியான நியூஸ், நோக்கியாவை பற்றியான நியூஸ் எல்லாம் போடுவார். வேணா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஹெச்எம்டி, நோக்கியா இவங்களை பற்றிலாம் பேசுறதுக்கு யாரும் கிடையாது ஊருக்குள்ளே. ஸோ பெரும்பாலும் எல்லாருமே வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிறதுலே லீடிங் பிராண்ட்ஸ் எதுவும் அதை பற்றி தான் ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனும் உயிரோட தான் இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவர் ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்பப்போ. ஸோ இவர் வந்து இந்த 9pure பற்றி போட்டிருந்தாரு. அப்படியே எமோஷனல் பாண்டிங் கண்டிப்பாக இந்த டிவைஸ் மேலே வராமையாக இருக்கும். இது வந்து ஒரு யூனிக்கான டிவைஸுங்க 9pure. அது வந்து ஒரு கம்ப்ளீட் டிவைஸ் கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸுமே கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த டிவைஸ் என்ன கொடுக்குதோ, அது என்ன கொடுக்குதோ அது எனக்கு தேவையானதாக கொடுக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து அது ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அந்த டிவைஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் பெரும்பாலும் பெரிய க்ரௌடுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டால், அவங்களோட டிமாண்ட்ஸ் அதில் இல்லைனா அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. அது வந்து ஃபெயில்டு மாடல்னு கூட சொல்ல முடியும். ரைட்டு. ஸோ இது வந்து ஒரு கியூரியாசிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணும் விதமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமி பற்றி நிறையா நியூஸ் போடுவாருங்க. சரியா? அந்த கார்த்திகே சிங் அப்படிங்கிறவர் வந்து, ஸோ இவர் என்ன போட்டிருந்தாருன்னா, அந்த மாதிரி ஷாமி 17 அல்ட்ரா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நம்ம பார்த்துருப்போம், லேக்காவும் ஹுவாவையும் ஒன்றா இருக்கும்போதே வந்து நிறைய கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இன்றைக்கும் பாருங்களேன், இவ்வளோ தடைகளுக்கும் பின்னும் நம்ம வந்து ஹுவாவேல மட்டும்தான் கொஞ்சம் இன்னோவேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஷாமியில் வந்து எப்படின்னா, லேக்கா கொலாபரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து 12s அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த 12s அல்ட்ராக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் 13 Pro, ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த டிவைஸ் வருது, அதுவும் லேக்கா கொலாபரேஷனோட. ஸோ அது வரும்போது எப்படின்னா, அந்த கோ இன்ஜினியர்ட் வித் லேக்கா அப்படின்னும் போது கலர் சயின்ஸாக இருக்கட்டும் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் எல்லாத்துலேயுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்போ ஷாமியில் கேமரா நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10/11 அப்படி தான் இருக்கும். அதாவது மொக்கையாக இருக்காது. அதே சமயம் ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட்டு. ஷாமி ஃபோனா ஐயோ கேமராக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்ததில்ல. எப்போ அது வந்து பெட்டராக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு இமேஜிங் ஆஸ்பெக்டில் வந்து இந்த 10 சீரீஸில் கால் எடுத்து வைக்கும்போது லைட்டாக ஒரு ஜம்ப் இருந்ததுங்க. ஏன்னா நான் Mi 8 வாங்கியிருந்தேன். அப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் வந்து மொக்கையும் கிடையாது. ஓகே எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு எடுத்துச்சு, அப்படி தான் இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Mi 10க்கு அப்புறமா ஒரு பம்புங்க. எப்படின்னா 11 அல்ட்ரா வந்துச்சு. அது வந்து பின்னாடி வந்து Mi Band விற்காத Mi Band 5 டிஸ்பிளேயோட வந்துச்சு. ஸோ அந்த 11 அல்ட்ராவில் ஆரம்பிச்சது ஓரளவுக்கு ப்ராசஸிங் அல்காரிதமில். 12 Proல ஆக்சுவலாக நல்லா இருந்தது. பட் 8 Gen 1 நிறைய கோளாறுகள், அப்புறம் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் கோளாறான மாதிரி தான் இருந்தது. இது வந்து இதோடனா 12 Pro. பட் இந்த 13 Pro, அதாவது 12s அல்ட்ரா நம்ம ஊருக்கு வரல. 13 Pro அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், லேக்கா ஓட சேர்ந்து கோ இன்ஜினியர் டிவைஸ் நம்மளால என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அதில் ஹைலைட் என்னன்னா, லேக்கா ஆத்தன்டிக் அண்ட் அந்த லேக்கா ஒரிஜினல் அந்த கலர் சயின்ஸ் ஆத்தன்டிக் அண்ட் வைப்ரண்ட். அந்த ஆத்தன்டிக்கும் வைப்ரண்ட்டும் வந்து நிஜமாவே சீனை ஓரளவுக்கு நல்லாவே மாற்றிச்சு. அண்டு ஃபில்டர்ஸ் தரமான ஃபில்டருங்க. ஸோ ஃபில்டர்ஸ் வச்சும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த சீனுக்கு எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத ஃபஸ்ட்டே ப்ரீடிஃபைனும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எடுத்ததுக்கப்புறம் எடிட் மூலமாகவும் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளை பேச வைக்கிறதுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அளவுக்கு பேசலனாலும் இப்போ பேச வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, ஷாமியும் லேக்காவும் ஒன்றா சேர்ந்து இந்த கோ இன்ஜினியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸ் ஜூம் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து அந்த பெரிஸ்கோப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்னதான் சோனியில் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, அதை விட அது பயங்கரமாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு கிளைம் இருக்குது. அண்டு இதில் எப்படி மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இருக்க போகுது, ஏன்னா 3 சென்சார் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லீக்ஸ் பார்த்துருப்போம். ஒரு அல்ட்ரா வைடு, ஒரு பிரைமரி, ஒரு பெரிஸ்கோப். ஸோ இந்த பெரிஸ்கோப்பில் அப்போ வந்து எவ்வளோ க்ளோஸாக வந்து உங்களால் மேக்ரோ கொண்டு போக முடியுதுங்கிறத இப்போ சேலஞ்ச். சப்போஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸோ இல்லை 15 சென்டிமீட்டர்ஸோ இருந்ததுன்னா கிரேசி, அடிச்சு நொறுக்கிடலாம். இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய கிரவுண்ட் பிரேக்கிங்காக அவங்க பண்ணணும். என் தரப்புல வந்து நானும் நிறைய தடவை வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு சின்ன சஜஷன் தாங்க, நம்ம சொல்கிறது அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டால் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க வந்து வேறு லெவலில் பெரிய அது ஓவரால் மார்க்கெட்டை தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. எல்லா பிராண்டுக்குமே இது காமன் தானே. ஆப்பிள் கிட்டையும் சாம்சங் கிட்டையும் நம்ம கேட்காத விஷயங்களா அவங்க என்ன நம்ம கேட்குறதே கொடுக்குறாங்க. அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கலே மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஒரு மைனாரிட்டிஸ்க்காக அவங்க எல்லாத்தையும் மாற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு மாற்ற மாட்டாங்க. அதாவது நம்மள மாதிரியான ஆளுங்க, நம்ம தான் வந்து டெக் என்தூசியாஸ்ட் அந்த மாதிரியான கேங்.
பட் நம்ம எதிர்பார்க்கறதுலாம் என்றைக்குமே கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு காஸ்ட் அதிகமாக இன்வால்வ் ஆகும். அண்ட் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து நம்ம தான் திரும்பியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நமக்கு வேணும்னோம், ஸோ ஃபோன் வந்தது, நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருமே அதை ஆன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே அவங்க அவ்வளோ ஈஸியாக மீட்டே பண்ண மாட்டாங்க. ரேராக இருக்குது. சரி, ஸோ இது வந்து இந்த ஏபிஓ டெலிஃபோட்டோ தான் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் போட்டிருந்தாரு. ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வர போதுங்கிறாரு. எனக்கு என்னன்னா, நைட் ஃபோட்டோகிராஃபி இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலே பயங்கரமானது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹுவாவேயோட P30 Pro வரும்போது தான். ஸோ அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியும் பேசியிருப்போம். என்னால் முடிஞ்சால் நான் ஒரு சில சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து P30 Proவோட பழைய சாம்பிள்ஸ் இருக்குது. பட் அது நைட் டைம் சாம்பிள்ஸ் வேணும். செம்மையாக இருக்குங்க. ஐஎஸ்ஓ வந்து அவங்க சாஃப்ட்வேர் வச்சு பயங்கரமாக அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு ட்ரைபாட்லாம் வச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து அந்த டைம்லேயே மாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஹுவாவே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு. பட் ஒரு வாரம் கழிச்சு தான் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படி சைனாவில் நிறைய கண்டென்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் இப்போதைக்கு வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 6800 mAh 1.5K பேனல்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆஹா 1.5K பேனலா, கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமே. 1.5Kனா நம்ம நிறைய பேருக்கு எப்படி இருக்கும், ஐயோ என்ன எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் 1.5Kவா. பட் இன்கேஸ் அது வந்து ஹுவாவேயோட மேட் 80 பார்த்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக. அதில் வியூயிங் ஆங்கிள் செம்ம கிரேசி. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே டிஸ்பிளே வந்து செம்ம பிரைட்டாகவும் நல்லா இருந்தது எப்படி திருப்பினாலும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் டிஸ்பிளே சைடில் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருந்தா அப்போ மாஸ். ஸோ அது என்ன ஏதுங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம OnePlus கிரிட்டிசைஸ் பண்ணதும் இதே பாயிண்ட்ல தானே. 2K கொடுத்தா உனக்கு என்னையா 1.5K கொடுக்குற, சரி ஓகே விடு, ஆனால் 165 ஹெர்ட்ஸுக்காக 1.5K ஒன்று யார் போஸ்ட் சொன்னா, இப்போ யார் 165 ஹெர்ட்ஸ் கேட்டா அப்படின்ற பாயிண்ட் வந்து நிறைய பேர் வச்சாங்க. ஏன்னா நான் டிஸ்பிளேல பார்க்க போகும்போது எனக்கு எப்படி இருக்கணும்னா, அந்த கண்டென்ட்டோட கிறிஸ்பினஸ், அந்த ஷார்ப்னஸ், இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு எதுக்கு நீ 1.5Kலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். என்னதான் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா ப்ரைஸ் அப்படி இருக்கும்ல. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1 inch மெயின் சென்சாரும் நெக்ஸ்ட் ஜென்னு, இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பெரிஸ்கோப்பும் வந்து நெக்ஸ்ட் ஜென் தான். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஷவுமி அண்ட் லைக்கா அவங்களோட அந்த கோ இன்ஜினியர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்டர்நெட் ஃபுல்லாக நான் அதை பற்றி பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் கோட்டை ட்வீட் பண்ணேன். அடுத்து நம்ம ஸ்டார் கிருஷ்ணா ப்ரோ வந்து சாம்பிள் போட்டிருந்தாரு. ஸோ இந்த சாம்பிள்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மேட்ரு, முக்கியமான விஷயந்தான், அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான கலர் டோனில், இந்த மாதிரியான கான்ட்ராஸ்டில், இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஃபோட்டோ நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இந்த மாதிரி ஃபோட்டோ நாலேஜ் அதிகமாக இருக்கிறவங்க எடுக்கிறதோ இல்லாட்டி அவங்க பார்க்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து இப்படியா உட்காந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒரு பொருள் இப்படி ஃப்ரேம் பண்ணி ஜென்ரல் ஆடியன்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் கிரிட்டு கூட எனேபிள் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்கோ, அப்படியா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃபோக்கஸ் பீக்கிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. எக்ஸ்போஷருக்கான பீக்கிங்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்களாம் வந்து ஜென்ரலாக ஃபோட்டோ எடுக்கிறவங்க. பட் அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணோம்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து எவ்வளோ, அதாவது ஸ்டாண்ட் அவுட்டாக ஏன் இருக்குது, கலர் சயின்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மாதிரியான இடத்துல தான் இப்போ ஓப்போ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் சூப்பரான கலர் சயின்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து பெரும்பாலும் அது ஹியூமன் சப்ஜெக்ட்ஸை போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலே லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக சாலிடாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஃபைண்ட் X6 ப்ரோவுக்கு அப்புறமாவே, X6 ப்ரோவே சூப்பர் தான். அதுக்கப்புறம் வந்து X7 அல்ட்ரா வந்துச்சு, X8 அல்ட்ரா வந்துச்சு, இனிமேல் X9 அல்ட்ரா வரப்போகுது. ஓப்போவோட அந்த ஹேசல்பிளடோட சேர்ந்து அந்த ஹியூமன் ஸ்கின் டோன்ஸ்க்கான, அது வந்து நேச்சுரலான டோனு, அப்படியே வந்து ஆக்சுவல் ஹியூமன் ஸ்கின் டோனை வந்து காட்டுதுன்னு நான் சொல்ல வரல. பட் அது ப்ராசஸ் பண்ணது பார்த்தீங்களா, அது எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஈவன் ப்ரொஃபஷனல் லெவல் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்போ வந்து அந்த ஹியூமன் ஸ்கின் டோனில் பண்ணக்கூடிய அந்த ரீடச் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இடத்த மாஸ்டர் பண்ணும்போது அது மாஸாக இருக்கும். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் என்னென்னா அந்த கலர் சயின்ஸில் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, இதில் ஒருத்தர் மட்டும் சூப்பராக போட்டிருந்தார். நான் அதுக்கு தான் இங்கே லைக் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாமி லைக்கா கலர் சயின்ஸ் இஸ் லவ், அதை ஹார்ட் போட்டு ப்ரோ ஒன்லி ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ மொத்தம் இதில் நான் என்ன சொல்ல வரேன், அது ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், கரெக்டு. அப்போ இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஃபோனா அப்படின்னு கேட்டால் சப்ஜெக்டிவ். ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபோனை வாங்கினாங்கன்னா ஃபோன் பேசுவாங்க, மீடியா பார்ப்பாங்க, கேம் ஆடுவாங்க, இவ்வளோ தான் அவங்களோட டே டு டே டாஸ்க்காக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் கேமரா பொட்டன்ஷியல் அவங்க ட்ரிகர் பண்ண முடியுமானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, அப்புறம் எப்படி ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ இதான் பாயிண்ட்டு. ஸோ அதையும் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இது வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாராம், நான் பார்க்கலங்க, இந்த போஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஹெல்த் இஸ் வெல்த். ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட கிஃப்டடில் நம்ம வந்து ஹியூமனாக இருக்கிறது கிஃப்டடு. ஸோ பூமியில் நம்ம இப்போ இருக்கோம், நம்மளோட இந்த லைஃப்
அதை டைம் எவ்வளோ நேரம் என்ன எதுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம தான் டிசைட் பண்ணுறதுனா எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும். அதையும் தாண்டி ஜெனட்டிக்கல் ஃபேக்டரோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு நேர கொடுமை, சம் பேட் லக் எதுனாலும் நடக்கலாம், நமக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம வந்து நம்மளை சேஃபாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 மினிட்ஸ் அது டெய்லி ஆக்டிவாக இருக்கிறது ஒரு மஸ்ட்டு. அடுத்து என்னென்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறதும் கொஞ்சம் நல்லது தான். நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது. செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிருக்கேன், ஜங்க் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். ஸோ அப்போல்லாம் வந்து என்னோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபோ இல்லாட்டி வந்து என்னோட மைண்ட் செட்டோ இல்லாட்டி என்னோட ஃபிசிக்கல் அந்த ரிஃப்ளெக்ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்தது. மோர் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் ஃபீல் வருங்க. இப்போ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணோன்னா அதே பண்ணிட்டு கூட பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீல் கொஞ்சம் நம்மளோட நான் பொட்டன்ஷியலாக நானே இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைப்பேன். இல்லாட்டி நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ இந்த வீடியோ எடுக்கலாம், இல்லாட்டி இப்போ இந்த ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன்னா அது எல்லாத்துக்குமே தடங்களாக இருக்கிற அளவுக்கு நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் நம்ம அதை விட்டு வெளில வந்துடலாம், வேணாம் கொஞ்சமாவது வெளில வந்துடலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ வெளிலங்க மீட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது எல்லோரும் சேர்ந்து ஒரு 1 hour or 2 hour ஏதாவது கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி வெளியில் வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, கதை அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஃபோன்லேயே மூழ்கி இருக்கோமா, ஓடிடி அப்ளிகேஷன் வேறு வாரம் 4-5 படம் விடுவான். ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த வீக்கெண்ட் அப்படியே போயிடும். ஸோ எதுக்கு அப்படி ஆல்ரெடி வீக் டேஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இதில் வீக்கெண்ட்லேயும் வந்து வெறும் படம் மட்டும் பார்த்தா ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகிடுவான்னு கேட்டால் கிடையாது. ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்தும் அடி வாங்குது இல்லையா? ஸோ அதான். ஸோ இது வந்து வேறு லெவலில் இருந்தது. ஒரு என்ன சொல்லியிருந்தா ஜப்பானில் வந்து 130-140 வயசு கூட வாழ முடியுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இது வரைக்கும் நம்ம டேட்டா அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா நான் இப்போ தான் 70 வயசு, அப்போ நான் என்னோட பாதி லைஃப் ஸ்பேனுக்கு தான் வந்திருக்கேன் மாதிரியான ஒரு மைண்ட் செட். ப்ளஸ் இப்போயும் வந்து நல்லாவே வெயிட் தூக்க முடியுது, நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஸோ அப்படி பார்க்க போனால் நான் வந்து இன்னும் கூட நெக்ஸ்ட் 30 yearsல மாஸ் பண்ண முடியும்னு மாதிரியான ஒரு அந்த பாசிட்டிவிட்டி. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் லைக் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக போட்டுருக்கிற பார்த்தீங்களா, கண்ட்ரோலிங் யுவர் மைண்டு அண்ட் மெயின்டைனிங் டிசிப்ளின். ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். அது வந்து 100% உண்மை. ஜெனட்டிக்ஸ் வந்து எப்பயுமே முக்கியம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அதை ஓவர் ரைட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் டிசிப்ளின்டான ஒரு வே ஆஃப் லைஃப்பில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் வாழ முடியும். ஸோ அதுதான் இதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இது வந்து கோட்டை ட்வீட் பண்ணி வச்சேன். அப்புறம் பெரிஸ்கோப் வருதாமே 16 Pro சீரீஸில். இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 14 Pro Plus நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். 14 Pro Plusல பெரிஸ்கோப்லாம் இருந்ததுக்கு அதுக்கும் அட்லீஸ்ட் 10 to 20x வந்து நல்ல ரிசல்ட்டு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். அண்டர் 30Kல வந்து ஒரு 20x ஃபோட்டோ எடுக்கிறோம்னா இதுதான் நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் 15 Proல என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்ல சென்சார் கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா பண்ணாங்க. ஆனால் பெரிஸ்கோப் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டெலிஃபோட்டோ செட்டப்பே இல்லாமல் இருந்தது. பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு பெரிஸ்கோப் வருது 50 MP 3.5x அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக ஃபீல் ஆகுது. ஸோ மொத்தம் Pro Plus பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.8 inch இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 200 MP HP5 OIS-ஓட பிரைமரி சென்சார் இருக்க போது 8 MP அல்ட்ரா வைடு. அது எப்பயும் பண்ணக்கூடிய அதே ஜோக்கு தான் வச்சுக்கோங்க. 50 MP JN5 3.5x பெரிஸ்கோப். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அண்ட் 50 MP ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4. ஸோ இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நமக்கு ரெட்மி நோட்டில் 15 Pro Plus வரப்போகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 15 Pro Plus-ஆ இல்லாட்டி ரியல்மி 16 Pro Plus-ஆ அப்படின்னு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெட்மி சைடில். பட் அதுக்கு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி வந்து 7 Gen 4 இஸ் ஃபார் ஷோர் சுப்பீரியர் தென் 7300 when it comes to டே டு டே பர்ஃபார்மன்ஸ், மோடம் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி ஆடியோ, இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக அது வந்து ஸ்கோர் பண்ண தான் போகுது. பட் எஃபிஷியன்சி வந்து சப்ஜெக்டிவ். அது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு யூஸருக்கும் மாறலாம். ஏங்க இவ்வளோ கொடூரமாக அவங்க கலப்படம் பண்ணுவாங்க, இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க மனசு. என்ன இது அப்படி இருந்தது எனக்கு. இதை சொல்ல இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான அட்ராக்டிவான கலரில் இருக்கக்கூடியது மேங்கோ ட்ரிங்க்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட அடம் பிடிச்சி வாங்குவாங்க. பட் அவங்க பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கெமிக்கல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பல்ப்பு வந்து பேருக்கு ஆட் பண்ணுவாங்களானே தெரில, இல்லாட்டி பல்ப்புக்கும் கெமிக்கல் வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு கொடூரமாக இருக்குது. ஸோ இதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பெரும்பாலும் இனிமேல் நம்ம வந்து வெளியில் எது வாங்குறதா இருந்தாலுமே வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே நம்மளை தள்ளுறாங்கன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிற்பி செல்வ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்வீட் போட்டேன், என்னென்னா இந்த ஹெல்த் இஸ் வெல்த்தை பற்றி நான் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்வீட் போட்டேன், என்னென்னா இதாங்க இந்த ஃபோன் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறனால நிறைய பேர் ரியல்மியோட சிஇஓவாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ப்ரைஸ் வந்து என் வாழ்நாள்லேயே நான் அவ்வளோ வேகமாக இன்க்ரீஸ் ஆகி நான் பார்த்ததில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், என்கிட்ட இருக்க ஃபோன் வந்து வேலை செய்யலை இல்லாட்டி உடஞ்சிருச்சு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் வேறு ஃபோன் வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாது. பட் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை தாண்டி
இல்லை நீ வச்சிருக்க ஃபோன் பழசாயிடுச்சு, இல்லை நீ வச்சிருக்க ஃபோன் ஸ்லோ ஆயிடுச்சு, இல்லை நீ வச்சிருக்க ஃபோன் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி இப்போ நீ இந்த ஃபோனுக்கு அப்கிரேட் ஆனால் தான் லைஃப் நல்லா இருக்கும்னு மாதிரி சொல்றதை வந்து நம்ம தவிர்க்கிறதே நல்லதுன்னு தோணுது. ஸோ அதனால இப்போதைக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, வாங்காமல் இருந்தோம்னா என்னங்க பண்ணுவாங்க? பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் வந்து இப்போ 90% ஆஃப் த கன்சியூமர்ஸ் வாங்காமல் போயிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேரில் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் சைக்கிள் மாதிரி ஒன்று போகுது அப்படின்னு வச்சுக்கோமே. 50% ஆஃப் த பாப்புலேஷனாவது எதையோ ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க மாதிரி இருந்ததுன்னா, அந்த வாங்காமல் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த சைக்கிள் வந்து அங்கே பிரேக் ஆகுது இல்லை? ஸோ ஏதோ ஒன்று நடக்கும்ல, ஏதோ ஒரு விளைவு இருக்கும்ல. ஸோ அது என்னென்னாவது பார்க்கலாமே. ஸோ அதனால இப்போதைக்கு ஃபோன் வாங்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வாங்கிக்கோங்க, அது வேற விஷயம். பட் சும்மா இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்காதீங்க. ரெண்டாவது என்னன்னா, கையில் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிற ஃபோன் வந்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் பழசுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு நண்பர் கூட அதான் சொல்லியிருந்தார், S23 வச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ இருக்க ஃபோனோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு S23 பேட்டரி மாற்றிடலாமான்னு தோணுது. ஸோ அதான் நானும் சொல்ல வரேன். உங்கள் டிவைஸ் வந்து இப்போ S23 கொஞ்சம் நான் பயப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. டிஸ்பிளேல லைன் வந்ததுன்னா அதுக்கு வேறு அவன் காலில் விழுந்து கதறணும். ஸோ S23 அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்ற டிவைஸ் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன் ப்ளஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு விவோவாக இருக்கட்டும், அதாவது பிபிகே ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில டிவைஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா கூட, அந்த டிவைஸ் ஒரு 3 இயர்ஸ் ஓல்டோ இல்லாட்டி 2.5 இயர்ஸ் ஓல்டுனா அந்த டிவைஸ்க்கு நீங்கள் பேட்டரி மாற்றினீங்கன்னு வைங்களேன், 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. பேட்டரி மாற்றணுன்னு என்ன ஆகிடும்னா, ஹெல்த் வந்து கிட்டத்தட்ட திரும்ப 100 ஆகிடுறதுனால உங்களுக்கு பேட்டரியோட அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் பழைய மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே ஆகிடும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து டே 1 இருந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட அட்லீஸ்ட் 90% மேட்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மேஜர் அப்டேட்டுக்கு மேலே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனாலேயே கொஞ்சம் தொய்வு இருக்கும். இருந்தாலும் இப்போ நம்ம பேட்டரி 100% ஆனனாலேயே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது நான் பல ஜென்ரேஷன் ஆஃப் பிக்சல் டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிக்சல் 3 இருக்கட்டும், பிக்சல் 4 இருக்கட்டும், அதில் வந்து பேட்டரி ஹெல்த் டிப்ளீட் ஆகிருக்கும் போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி வந்து கொஞ்சம் அன்யூஷுவல் பல்ஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பார்க்கும்போது பிக்சல் வந்து லைட்டாக ஹீட் ஆகும். பட் நான் புது பேட்டரி மாற்றினதுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது பேட்டரி மாற்றினதுமே அதுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து எரடிகேட் ஆச்சு. அது கம்ப்ளீட்டாக வந்து ஹீட்டே ஆகலன்னு நான் சொல்ல வரலங்க. பட் அன்யூஷுவல் ஹீட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக எரடிகேட் ஆயிடுச்சு. சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிவைஸ் வார்மாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஃபீல்லாம் இல்லாமல் நான் கேம் ஆடினா மட்டும் தான் டிவைஸ் வார்ம் ஆகும் பேட்டரி மாற்றினதுக்கப்புறம். இன்னொன்று என்னன்னா, சப்போஸ் நீங்கள் அஃபிஷியலாக மாற்றுறது காஸ்ட்லியாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஜினியர் ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும், அந்த அண்ணன் நிறைய ஃபோனை வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவங்க கிட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களோட பழைய ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தெர்மல் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு கிராஃபீன் ஷீட்டோ எக்ஸ்ட்ராவாக ஒட்டலாம், பேக் டோர் மேலே ஒட்டலாம். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து ப்ராசர் இருக்கிற இடத்துல தெர்மல் பேஸ்ட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் பண்ணிவிட்டு புது பேட்டரியும் வச்சு அழகாக சீல் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அகைன் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த 2 வருஷம் 3 வருஷம் பழசாகிற டிவைஸ்லாம் உங்களுக்கு ஐபி ரேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக விதிராயிடும். உள்ள வந்து ரப்பரே இருந்தாலும் கூட, ரப்பர் சீல்ஸ் எல்லாம் வந்து எல்லா ஓப்பனிங்ஸ் எல்லா சைட்ஸ்லையும் வச்சுருந்தாங்கனாலும் இந்த 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டுக்கு அது வந்து அன்யூஷுவல் ஹீட்டுக்கு அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகி திரும்பி கூல் டவுன் ஆகும். ஸோ ரேபிட் ஹீட்டிங் அண்ட் ரேபிட் கூலிங், ரேபிட் ஹீட்டிங் அண்ட் ரேபிட் கூலிங் இதனால் வந்து என்ன ஆகிடும்னா, ஒரு மாதிரி கரோஷன், எரோஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு ஏஜிங் ஃபேக்டர் உள்ளே வந்துடும். ரப்பரோட அந்த எலாஸ்டிசிட்டியோ இல்லை ஒரு தன்மையோ அது இழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஐபி ரேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய டிவைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணுறேன், அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியில் சப்மர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. புது ஃபோனுக்கே நான் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். IP66 இருந்தானே, 69K இருந்தானே, எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா பிராண்டோட வெப்சைட்லையும் நீங்கள் போய் ஸ்பெக்ஷீட் பார்க்கும்போது ஐபி ரேட்டிங் பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, கீழே போய் படித்தா ஐபி ரேட்டிங் இருக்குது, ஆனால் வாட்டர் டேமேஜ் ஓன் பி கவர்ட் அண்டர் வாரண்டி அப்படின்னு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ஸோ அதான் மொத்தம் எக்ஸிஸ்டிங் டிவைஸ் உங்கள் நண்பர்கள் யாராவது வச்சிருக்காங்க, நல்ல ஃபோனாக இருக்குன்னா அதுக்கு பேட்டரி மாற்றுறதுக்கு நீங்களே கூட உதவி பண்ணலாம். மச்சான் ஏன்டா இப்போ ஃபோன் வாங்குற, பேட்டரி மாற்றிக்க ஜாலியாக யூஸ் பண்ணி அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு ஃபோனோட ப்ரைஸ்லாம் இல்லாட்டி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஃபோனோட ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா இந்த ஃபோனை உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நம்ம புதுசு வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் தான் என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதுக்கு தான் இப்படி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு தான் அவர் போட்டிருந்தார், இந்த மாதிரி நான் போய் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறதா இருந்தால் பேட்டரிக்கெலாம் இவ்வளோ தான் ப்ரோ ஆகுது, 2070 ரூபா, இதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க அண்ட் லேபர் சார்ஜ் போடலாம், 3000 ரூபா வச்சுப்போம். 3000 ரூபாயில் முடிஞ்சதில்லை, உங்கள் ஃபோன் வந்து மறுபடியும் ஓரளவுக்கு பழைய, அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கும்போது என்ன அந்த புது ஃபீல் இருந்ததோ அந்த புது ஃபீலுக்கு திரும்ப அதை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னும் போது எதுக்காக தேவையில்லாமல். அடுத்து என்னென்னா, ஹெல்த் இஸ் வெல்த்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாலும் அதான். ஸோ உங்களுக்கு அப்டமனில் பெயின் இல்லாட்டி பேக் பெயின் ஏதாவது பெயின்லாம் இருந்ததுன்னா, கொஞ்சம் அன்யூஷுவலாக ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆனாலும் பெயின் இருந்ததுன்னா தயவு செய்து டாக்டர் விசிட் பண்ணுங்கள். நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்றைக்குமே பண்ணக்கூடாது. என்னடா இது லைட்டாக வலிக்குது, ஓகே அப்போ அநேகமாக வயிறு வலி, ஹீட்டு, சரி தொப்புளில் லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு படுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்கு நம்ம ஓகே. அதுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் இப்படியாவது யோசிக்கணும். நான் பகல் பூரா வெயிலில் தெரிஞ்சிருக்கேன், தண்ணி பெருசாக குடிக்க முடியல அப்படின்னும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கலாம், நீர் கொத்துக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சிம்டம்ஸு. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் நான் வெயிலில் சுற்றினேன், மொட்டை மண்டையாக சுற்றிட்டு இருந்தேன், அட்டி வெயில் பொழந்துச்சு, அதனால் எனக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகி இந்த மாதிரி
ஹீட் ஆயிடுச்சு பாடி அப்படின்னா ஓகே, ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொன்னால் பரவாயில்ல. பட் எல்லாத்துக்குமே இதே மாதிரியான ஒரு மனநிலையோட ஏதாவது ஒரு பெயின் இருந்ததுன்னா அந்த பெயினை வந்து ரொம்ப அலட்சியமாக ட்ரீட் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்னா ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனை பெட்டர் வந்து நமக்கு டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ நான் கடந்த 4 நாளாக பார்க்குறேன், சப்சைடே ஆகலை, பெயின் இருக்குது. இன்னொன்று என்னென்னா சில சமயங்கள் அன்யூஷுவல் பெயின் ஏதாவது ஒரு சில லொக்கேஷனில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் செஸ்ட்டில் ஹார்ட் ரிலேட்டடான ஏரியாவில் ஏதாவது சின்ன ஒரு பெயின் வருது அப்படின்னா மேபி ஒரு ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரதே எப்படி தெரியுமாங்க வருது நிறைய பேருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் சம் மேக்ஸிமம் 1 மினிட் அந்த மாதிரி ஒரு பெயின், சம் அன்யூஷுவல்னஸ், லைட்டாக கொஞ்சம் அந்த ப்ரீத்திங்கில் ஒரு டிசபிலிட்டி, அது அன்ஈஸி ப்ரீத்திங்கு, லைட்டாக ஃபெயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலு, அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுவாங்க. ஆக்சுவலாக மைல்டு அட்டாக் வந்துட்டு போயிருக்கும், பட் அவங்க அலட்சியமாக இருப்பாங்க. திரும்ப செகண்ட் டைம் எதாவது வந்து தொலைஞ்சதுன்னு என்ன பண்ணுறது? ஸோ கொஞ்சம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ரைட்டா? அண்ட் இதை வந்து நான் ட்விட்டரில் போட்டதுக்கு நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னாச்சு உங்களுக்கு தான் கல் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக கிட்னி ஸ்டோன் எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, சர்ஜரி பண்ணி எடுத்தாச்சு. 2.5 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது சைஸு. அண்டு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சில சமயங்களில் நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷனில் தான் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் அதில் வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது இதை நான் எது கூட நல்லா ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ். நிறைய பேர் வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து நிஜமாவே அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ராக்ரஸ், சரியா? அதை வந்து எல்லோரும் பெருசாக எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சப்போஸ் சரியில்லைன்னா நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோடய ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோடய முட்டி, கீழே புதிகால் இந்த ஏரியா, அது மேலே இருக்கக்கூடிய ஜாயின்ஸு, அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்னோடய வாக்கிங் பேட்டர்ன் அண்ட் ஸ்டைலே கிராஜுவலாக மாற ஆரம்பிக்கலாம். என் வெயிட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் இந்த மாற்றங்கள் ஏற்படுது, நான் திரும்ப வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு 100 kgக்கு என் கால் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி அது ஒரு கைண்டில் இருக்கும். இப்போ நான் வந்து அப்படியே கிராஜுவலாக 90 ஆகிறேன், அடுத்து 80 ஆகிறேன் அப்படின்னும் போது அப்பயும் எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கால் வலிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதையும் வந்து நம்ம வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஹியூமன் பாடி இஸ் நாட் தட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சரியா? அதே மாதிரி கிரிட்டிக்கலான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சில சமயங்கள் சாதாரணமான விஷயமா இருக்கும், அதையும் ரொம்ப பயங்கரமாக அப்படியே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. மென்டலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எதுக்கு? ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.